கனடாவில் கருணை கொலையை சட்டப்பூர்வமாக நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் அங்கிருக்கும் நமது செய்தியாளர் மானசா. நோயாளிகளின் வலியையும் பாதிப்பையும் குறைப்பதற்கென்று யூத்தனேசியா என்கின்ற பழக்கம் பல நாடுகளில் சட்டப்பூர்வமாக அனுமதிக்கப்படுகின்ற ஒன்று. கனடாவிலேயே கடந்த 2 ஆண்டுகளாக கியூபெக் மாநிலத்தில் இதை சட்டப்பூர்வமாக அனுமதித்து வருகிறார்கள். ஜூன் 2016 கனடா முழுவதிலும் இதை அனுமதிக்க பார்க்கிறார்கள். இதற்கென்று ஒரு மசோதாவையும் அறிமுகப்படுத்தியுள்ளார்கள். குணப்படுத்த முடியாத வியாதி உள்ளவர்களும் நோயின் காரணமாக இயற்கையான மரணத்தை தடுக்க முடியாதவர்களும் யூத்தனேசியாவிற்கு விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவித்திருக்கிறார்கள். யூத்தனேசியாவில் 2 வகைகள் உள்ளன, வாலண்டரி யூத்தனேசியா மற்றும் மெடிக்கலி அசிஸ்டட் யூத்தனேசியா. இந்த 2 வகைகளிலும் டாக்டர்களுடைய கண்காணிப்பு மிக அவசியம் என்று தெரியப்படுகிறது. கூடுதலாக கனடாவில் உள்ள மனநோயாளிகளுக்கு இதே திட்டம் பொருந்துமா என்று விரைவில் தெரியப்படுத்த இருக்கிறார்கள். புதிய தலைமுறைக்காக கனடாவிலிருந்து மானசா.